கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இறந்தவங்களுக்கு வந்து நம்ம பிரார்த்தனை செய்யலாம்னு நீங்கள் சொன்னீங்க. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதே ஜமாத்தில் கத்தம் ஃபாத்தியா ஓதி அவங்களுக்கு நன்மையை சேர்க்குறது வந்து நம்ம பித்தத்துன்னு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த அடிப்படையில் அந்த மக்கள் வந்து தவறாக எதுவும் புரிதல் கொண்டுருவாங்களோன்ற அடிப்படையில் இந்த கேள்வி அமைஞ்சிருக்கு. இதுக்கு பதில் சொல்லுங்கள். அவர் என்ன கேட்குறாருன்னா, இறந்தவர்களுக்காக வேண்டி, ஈமானோட இறந்தவர்களுக்காக வேண்டி நம்ம துவா செய்யலாம், அல்லாவே அனுமதிச்சிருக்கான்னு சொன்னோம்ல, அதை வைத்து கொண்டு இப்போ கத்தம் பாத்தியா தானே செய்கிறாங்க. இப்போ கத்தம் பாத்தியா ஓதுறதுக்கு நீங்கள் ஆதரிக்கிற மாதிரி தெரியுதுன்னு புரிஞ்சுக்கிடுவாங்க. அது அப்படி தானான்னு கேட்குறாரு. அதாவது கத்தம் பாத்தியா என்பது வந்து நம்ம மறுக்கிறதுக்கு காரணம் என்னென்னு கேட்டால், துவா செய்கிறார்கள் என்பதற்காக மறுக்கிறது இல்லை. கத்தம் பாத்தியா ஒன்று இல்லைன்னு சொல்கிறோம்ல, அதை நம்ம இல்லைன்னு தான் இப்போவும் சொல்கிறோம். அந்த பதில் சொன்ன பிறகும் இதுதான் அர்த்தம் கூடாதுங்கிறது தான் கருத்து. ஏன் அப்படி சொல்லுகிறோம் என்று கேட்டால், அதுக்கு பல காரணங்கள் இருக்கிறது. ஒரு காரணம் என்னென்னு கேட்டால், துவா செய்வதாக இருந்தால் அவங்கவுங்க தான் செய்யணும், கூலிக்கு துவா செய்யக்கூடாது. மஸ்ட் மேட்ரு என்னது, உங்கள் வாப்பாவுக்கு நீங்கள் கேட்டீங்கன்னா உள்ளத்துலேருந்து கேட்பீங்க. என்னையை கூட்டிகிட்டு வந்து உங்கள் வாப்பா கேட்க சொன்னீங்கன்னா, உங்கள் வாப்பா சொர்க்கத்துக்கு போனால் எனக்கு என்ன, நரகத்துக்கு எனக்கு என்னங்கிறேன். நீங்கள் என்ன செய்றீங்க, கொடுக்குற ரூபாய்க்கு தகுந்த மாதிரி கேட்டு போவேன். 500 ரூபா கொடுத்தா கொஞ்சம் பெருசாக பேசுவேன், சின்ன 100 ரூபா கொடுத்தா சின்ன துவா ஓதுவேன், இது மாதிரி போயிடும். அப்போ உங்கள் வாப்பாவுக்கு நீங்கள் கேட்டுக்கிறங்க, உங்கள் உமாவுக்கு நீங்கள் கேளுங்க. என்னை கூட்டு கேட்க சொன்னால் எங்கள் உமாவுக்கு நான் கேட்பேன், உங்கள் உமாவுக்கு கேட்கணும். எனக்கு என்ன இருக்குண்ணே, எனக்கு என்ன இருக்கேன், ஒரு வீட்டுக்கு வருவேனா, பெரிய வீடாக இருக்க 200 ரூபா தருவாங்களா? அப்போ இப்படி கேட்குற துவா வந்து அல்லாட்ட போகுமா? அல்லாட்ட எந்த துவா போகும்? இன்னமா எத்தக்கப்பலுல்லாஹு மினல் முத்தகீன், உள்ளச்சம் உடையவர்களிடமிருந்தான் அல்லாஹ் எதையுமே ஏற்றுக்கொள்கிறான். அப்போ காசுக்காக வேண்டி ஒருத்தர் கொடுக்குற தச்சனைக்காக வேண்டி சொன்னார்னா அது இப்படி ஒரு, அது துவாவில் இப்படி வரும். துவாங்கிறது அல்லாவுக்கா இஹ்லாஸோட அழுது மனமுருகில கேட்கணும். அப்போ மனமுருகுதல் எங்கே வரும்? அவரவருக்கு தான் வரும். இது ஒரு விஷயம். அதனால என்ன செய்யற, அந்த கத்தம் பாத்தியாவில் வந்து உங்களை அல்லாட்ட கேட்க விடாமல் ஆக்கி நீங்கள் கேளுங்க, நம்ம தொழுகையில் கேட்டுட்டு தானே இருக்கிறோம். பெற்றோர்கள்லாம் துவா செய்கிறது இல்லையா? அப்போ துவா நீங்கள் எல்லாரும் டெய்லி செய்யுங்க அப்படின்றது ஒன்று. இரண்டாவது வந்து துவா செய்யலான்னு மார்க்கத்தில் அனுமதி இருக்குது, அவங்கவுங்க செய்யலான்னு அனுமதி இருக்குது. அதை கூட நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னா, ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னு வைங்க, அது குற்றமாகி போயிடும். துவா செய்யலான்னா துவா செய்யலாம், உனக்கு விருப்பமான நேரத்தில் செஞ்சுக்கேன்றணும். எப்படி செஞ்சிடக்கூடாது, துவா செய்யலாம்னு இருக்குது. அதனால 7வது நாளைக்கு எல்லாரும் துவா செய்யுங்க. இது சொல்ற நீ யாரா, நான் 8லையும் செய்வேன், நீ அங்கே இருக்கிறத அல்லாஹ் துவா செய்ய சொன்னானே, துவா செய்ய சொன்னான்னு தான் நான் சொல்லணும். நான் என்ன செய்யக்கூடாது, 7க்கு செய்யி, 30க்கு செய்யி, 40க்கு செய்யின்னா இந்த நம்பர் போட நீ யார்? மேட்ரு என்னது, நீ என்ன குறிப்பிட்ட நாள் ஆக்குற, நான் டெய்லி கூட செய்வேன்ல. இன்னைக்கு 5 வேளையும் தொழுதுட்டு துவா செய்யறதை விட்டு வருஷத்துக்கு ஒரு பாத்தியாவன பண்ண நினைக்கிறானே, அப்படி ஆக்கிவிட்டானே. பெத்த அப்பனுக்காக வேண்டி, பெத்த தாய்க்காக வேண்டி டெய்லி துவா செய்வோம், 5 வேளையும் செய்வோம், செய்துக்கிட்டே இருப்போம், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் செய்வோம் அப்படின்னு ஒரு சமுதாயத்தை உருவாக்கி இருந்தால் எவ்வளோ துவா கிடைச்சிருக்கேன். இன்னைக்கு என்ன நடக்கிறது, வருஷத்துக்கு ஒரு பாத்தி அஜரத்தை கூப்பிடு, அவன் துவா ஓதிட்டு போய் இவன் உட்காந்துட்டு பீடி அடிச்சு உட்காந்துட்டு இருக்கான். அசரத்து துவா ஓதிட்டு இருக்கிறாரு, இவன் என்ன செய்யறான், பீடி அடிச்சு வாசல் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. இது துவாவா? அப்ப என்ன விளங்கன்னு, கத்தம் கூடாதுங்கிற காரணம் என்னன்னு கேட்டா, ஒரு குறிப்பிட்ட நாளில் அனைவரும் செய்ய வேண்டும் என்று தீர்மானம் பண்ணுவதற்கு நமக்கு ரைட் உண்டா? அனுமதின்னு சொல்லணும். ஒருத்தன் 1வது நாள் செய்வான், ஒருத்தன் 2க்கு செய்வான், ஒருத்தன் அவன் ரைட்ல விட்டுருணும். வாரத்துக்கு ஒரு ஒருத்தன் செய்வான், ஒருத்தன் டெய்லி 10 தடவை செய்வான், ஒருத்தர் 2 நாளைக்கு ஒரு தடவை செய்வான், ஒருத்தர் மாதத்துக்கு ஒரு தடவை செய்வான். அது அவனுடைய விருப்பத்தில் மார்க்கம் விட்டுருக்கும் பொழுது எல்லாரையும் ஒரு விருப்பத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறதா இருந்தால் அது அல்லாவுக்கு அந்த ரைட் இருக்கு, அல்லாவுடைய ரசூலுக்கு இருக்குது, எந்த மனுஷனும் கிடையாது. நான் வந்து வெள்ளிக்கிழமை துவாச்சேன்னு சொன்ன நீ யாரா, என்னைக்கு வேண்டாலும் செய்யலான்னு அல்லாஹ் சொல்லி இருக்கும் பொழுது நீ என்ன 7ல் செய்யணும்னு எனக்கு சொல்ற, 40ல் செய்யணும். அதனால தான் கத்தம் கூடாதுங்கிறது. கத்தம் விஷயம் விளங்குதா உங்களுக்கு? ஒன்று கூலிக்கு செய்யப்படுகிறது, 2வது வந்து குறிப்பிட்ட ஒரு டைம் நிர்ணயப்படுகிறது, 3வது ஒரு படையல் அங்கே வைக்கப்படுகிறது. இறந்து போனவருக்காக என்ன செய்யறாங்க, அந்த சாப்பாடு பண்ணலாம் வச்சு அதுக்கு ஒரு பாத்தியா ஓதணும்னு அது பவர் ஏறிடுது. அதில் ஓதணும்னு என்ன ஆயிடுது, பவர் ஏறி போய் தப்பு இருக்குன்னு சொல்லி எல்லாத்துக்கும் கொண்டே கொடுக்குறது, இப்படிலாம் பண்ணுறாங்க. சில ஊர்களில் போனோம்னா நான் அந்த பாத்தியாலாம் தப்புன்னு விளங்குனதே ஒரு பாத்தியாவுக்கு போய் தான் விளங்கிட்டேன். நானும் ஒரு நாள் தான் ஒரு பாத்தியாவுக்கு போய் தான் என்ன செஞ்சேன், ஆஹா இப்படி இருக்குது, இப்படி மார்க்கத்தில் இருக்காத எப்படின்னா ஒரு பாத்தியாவுக்கு போயிருக்கிறோம். 3 பாத்தியா நானும் ஓதியிருக்கேன், விளங்காத காலத்தில் ஓதியிருக்கிறோம். அது பாத்தியாவுக்கு போனால் என்ன செஞ்சாங்கன்னா, முன்னாடி கொண்டாந்து பொருள்லாம் வைக்கிறாங்க. அதில் வந்து அந்த காரைக்கால் பக்கம்ல வந்து ஒரு எஸ்கேடி சுருட்டுன்னு ஒரு சுருட்டு விவசாயம் ஃபேமஸான சுருட்டுது, அந்த ஏரியாவில் அந்த சுருட்டு கட்டு கொண்டாந்து வைக்கிறாங்க. பாத்தியா ஓதும்போது ஆப்பிள் அது தாழ்ச்சி எல்லாம் வச்சுருக்கிறாங்க. அதில் எது ஒன்று இருக்குன்னு கேட்டால் சுருட்டுக்கு கட்டு ஒன்று வைக்கிறாங்க.
25-50 சுட்டு இருக்கும் ஒரு கட்டு, அதை கொண்டு வைக்கிறாங்க. இது என்னன்னு கேட்டேன். இல்லை, இது அவர் விரும்பி சாப்பிடுவார். யார்? செத்து போனார்ல, அவர் செத்து போனார். அவர் இந்த பிராண்டு சுருட்டு தான் குடிப்பார், எஸ்கேடி பிராண்டு தான் என்ன செய்வார், அவர் இந்த சுருட்டை குடிப்பாருன்னு ஒன்றா வைக்கிறாங்க. அப்போ தான் நம்ம வந்து போன மாதம் தானே ஒரு இந்துக்களுடைய இதுக்கு போயிருந்தோம். அவன் சாராய பாட்டில் வச்சுக்கிட்டு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தானே, ஏன்டானா அவர் சாராயம் தான் குடிப்பார்னு சொன்னான். அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இல்லையே, இவங்க அப்படி இல்லை காப்பி அடிக்கிறாங்க. அப்போ தான் எனக்கு என்ன வருது, ஆஹா இதில் இன்னும் ராங் இருக்குன்னு அப்புறம் சிந்திச்சு நிறைய ஆதாரத்தை தேடிக்கிட்டோம். முதல் வெறுப்பு வந்தது என்னது, இவன் படையல் பண்ணுறான், செத்து போன ஆளுடைய ஆவி வரேன், இந்த பொருளையெல்லாம் பார்த்து என்ன செய்கிறாரு, இது எதுக்கு இந்த பொருள்லாம் வைக்கிறதுன்னு கேட்டால் அவர் வந்துடுவாராம், 7ஆம் நாளே கரெக்டாக வந்துடுவாராம். நம்ம உள்ள இந்த சாப்பாடெல்லாம் பார்த்து என்ன செய்வாராம், இதில் உள்ள முக்கியமான அம்சத்தெல்லாம் உறிஞ்சிட்டு போயிடுவாராம். அதுக்கு தான் அதை இவங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க, அசலுக்கு தள்ளி விட்டுறாங்க. மூத்து சாப்பாடு போக மாட்டேங்கிறான்ல. ஒரு டீசென்ட் ஆளுங்கிற செய்வாங்க, கல்யாண சாப்பாடை சாப்பிட போகிறான், மூத்து சாப்பாடு லெப்பைக்கு தான், யாருக்கு இல்லை. சாதாரண டீசென்ட் ஆளுகளை கூப்பிட்டோம்னா அம்மாடி என் மூத்து சாப்பாடு என்ன வந்துருச்சு, அவர் சத்தெல்லாம் உறிஞ்சிட்டாராம். யாரு? அந்த செத்து போன ஆள் வந்து இந்த சுருட்டையும் குடிச்சிட்டாராம், இந்த சாராயத்தையும் உறிஞ்சிருவாராம், ஆப்பிள் திராட்சை எல்லாத்தையும் சாப்பிட்டு வரான். இதெல்லாம் நம்மளும் சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் அசத்துறது லெவைக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி தர்றாங்களே, இது என்ன இது? அப்போ தான் நமக்கு தப்புன்னு விளங்குச்சு. அந்த மாதிரி ஒரு படையல் இது, செத்து போன ஆவி வருங்கிறது அடிப்படையில் நடக்குது. இது எதோ இந்த பாத்தியா வச்சிருக்கிறாங்க, குறிப்பிட்ட நாளில் செய்யாட்டி அவர் ஆவியாக சுற்றுவார். அவர் வர எப்படி வரையில முன்கர் நினைக்கிறத தப்பிச்சு வந்துடுவாரா? முன்கர் நினைக்கிறேன் நம்ம நான் போலீஸ் காவல் மாதிரி ஜெயில் மாதிரி நினச்சிக்கிட்டாங்க இவங்க. அல்லாவுடைய கண்ட்ரோலில் எப்படி தப்பிச்சு வர்றது? இதனால தான் அது கூடாகணும். நீங்கள் துவா செய்யுங்க, என்னைக்கு வேணாலும் செய்யுங்க, டெய்லி செய்யுங்க. இறந்து போனவங்க தாய் தந்தையருக்காக வேண்டி தினசரி செய்யுங்க, தினசரி 100 தடவை செய்யுங்க. உங்களுக்கு எப்போலாம் டைம் கிடைக்குதோ அவ்வளவு செய்யுங்க, எவ்வளோக்கு பாசம் இருக்குதோ அதுக்கு தகுந்த அளவுக்கு செய்யுங்க. நீங்கள் செய்யுங்க, கூலி கொடுக்காம செய்யுங்க, படையல் பண்ணாமல் செய்யுங்க. அதுக்கு தான் அனுமதி இருக்கே தவிர இந்த வியாபாரத்துக்கு அனுமதி கிடையாது. கத்தம் பாத்தியாங்கிறது என்னது, பிஸ்னஸ். அதுக்கு வந்து நாங்கள்லாம் போகும்போது இப்படி பிஸ்னஸில் பேசிக்கிற குரான் ஓத கூப்பிடுவாங்க. குரான் என்ன செய்வாங்கன்னா 30 ஜூஸ் இருக்கும்ல, ஒவ்வொரு ஜூஸாக தனித்தனியாக பெயிண்டிங் பண்ணி வச்சுருப்பாங்க. மொத்த குரான்டா இதாக இருக்கும்னு 1வது ஜூஸு 2வது நம்பர் போட்டு வச்சுருப்பாங்க. அலிஃப்லாமியும் ஒரு பெயிண்டிங்கு, சயக்கூடு ஒரு பெயிண்டிங்கு, தில்கு ரசூல் ஒரு பெயிண்டிங்னு வச்சுருப்பாங்களா. ஆளுக்கு ஒரு அட்டையை கொடுத்துருவாங்க, அதில் 20-30 ஆள் இருக்கும். இங்கே உட்காந்துட்டு என்ன செய்வோம், பக்கத்தில் உட்காராட்டம் எப்படி பேசுவோம், என்னடா எவ்வளோ தருவாங்க, குரான் ஒரு பேர் எவ்வளோ தருவாங்க தெரியல, ஏடா வீடு பெரிய தான் இருக்குது, ஆப்பிள்லாம் வச்சுக்கிறாங்க, இப்படி பேப்பர் பரட்டிக்கிட்டு இருப்போம், குரானை ஓதுவோம். வியாபாரம் ஏமாந்தா தலையில் கட்டு போகிற மாதிரி தான். அதனால் வந்து மார்க்கத்தை ஒரு வியாபாரமாக்கிறதெல்லாம் வச்சு தான் இது ஏன் இப்படி மக்களை ஏமாத்தானே உள்ளே சொல்லிட்டு போயிட வேண்டியதானே.